வெல்கம் டு எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன். படிப்பில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துடுறாங்க, ஆனால் சமூக தொடர்பு இருக்கிறதில்ல. அவங்க யார்கிட்ட பேச மாட்டேங்கிறாங்க, சொந்தக்காரங்க வந்தாங்க கூட பேசுகிறதில்ல, ஸ்டூடெண்ட்டுக்கிட்ட அதாவது கூட படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு பேசுகிறதில்ல, அவங்களோட லெக்சரு ப்ரொஃபஸர் யார்கிட்டும் பேசுகிறதில்ல. ஆனால் ஃபஸ்ட் மார்க் எடுத்துடுறாங்க. வெளியில் போக விரும்புறதில்ல, எந்த நட்பும் வச்சுக்கிறதில்ல. இதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. குழந்தை பருவத்திலே இருந்து இந்த பழக்கம் தொடர்ந்திருக்கும். பெற்றோர்கள் இது பின்னாடி சரியாக போயிடும்னு சொல்லி அந்த பிரச்சனை பெருசாகையில் ஒரு கல்யாணத்துக்கு முன்னாடியோ அல்லது காலேஜ் முடிஞ்சு வேலைக்கு போகிற சமயத்திலோ அவங்களால முடியல. அவர்களால் தங்களுடைய குழந்தைகள் மற்றவர்களை போகிற இல்லை, வேலைக்கு போகிறதில்ல, மற்றவங்கள்ட்ட பேச மாட்டேங்கிறாங்க, எது சொன்னாலும் கோவப்படுறாங்க அல்லது அழுகிறாங்கிற பட்சத்தில் தான் அவங்க கன்சல்டேஷன் வர்றாங்க. அதுவும் வந்தோன்னே உடனே மாற்ற முடியுமா அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க. ஒருத்தருடைய குணம் உங்களுக்கு தெரியறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சு, எப்போ நீங்கள் உணர்ந்திருக்கீங்கன்னு ஒரு கேள்வி கேட்டால் கிட்டத்தட்ட 6 வயசுலேருந்து எங்களுக்கு தெரியுங்கிறாங்க. அப்போ இதை மாற்றுவதற்கான கால அளவு அவசியம். மினிமம் 3 மாதங்களிலிருந்து அவருடைய கொத்துழைப்பை பொறுத்து அது மாறிவிடும் சொல்கிறோம். ஒரு குழந்தை படிக்கலை, மற்றவங்களோட பேச மாட்டேங்குதுங்கிறது ரெண்டுமே தனிப்பட்ட பிரச்சனை. அப்போ பிறர்கிட்ட பழகிறதுங்கிறது சோஷியல் லேர்னிங் சொல்கிறோம். அந்த பழகும் திறன் இல்லைன்னா அதுவும் அந்த குழந்தைகளுக்கு தோல்வி அடைஞ்சிரும். படிக்கும் திறன் இல்லைனாலும் தோல்வி அடைஞ்சிரும். சிலருக்கு படிக்கும் திறன் இருக்கும், பழகும் திறன் இருக்காது. ஒரு சிலருக்கு பழகும் திறனும் இருக்கும், படிக்கும் திறனும் இருக்காது. அப்போ என்னென்னா இவனை பொறுத்தல ஒரு திறன் குறைபாடுனால இன்னொரு திறன் குறைபாடாக இருக்குது. அப்போ படிக்கும் திறனை உருவாக்கணும். அதனால் இவங்கெல்லாம் எந்த குழந்தையுமே அந்த திறன் குறைவான சில குழந்தைகள் வெளியில் போகவே போகாது. அதனால் இவங்க தன்னைத்தானே சுருக்கிக்குவாங்க. அப்புறம் அவனை கொஞ்சம் கொஞ்சமாக அந்த திறனை உருவாக்கணும். சரியா? அதான் பொதுவாக சாதாரண மக்களுக்கு என்னென்னா எல்லா பிரச்சனையும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்த பின்னாடி தான் அது தீர்வுக்கு வர்றாங்க. அது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏதாவது சடங்கு செஞ்சால் சம்பிரதாயம் செஞ்சால் நல்லாயிருமா அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி பார்த்தா இந்த உலகத்தில் படிப்புங்கிறது தேவையே இல்லையே. இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், பணம் இல்லைன்னா நீங்கள் வெளியே போக முடியுமா? அதே மாதிரி அவனுக்கு படிப்பு இல்லைன்னா வெளியே போக முடியாது. அப்போ வெளியில் போகிறதுக்கு தன்மை உருவாக்கணுமா, படிக்கிற தன்மை உருவாக்கணுமா? முன்னேற முடியும். அதே மாதிரி உங்களுக்கு வெளியே போக பிடிக்கலை அப்படின்னா நிறைய பெண்களும் ஆண்களும் வெளியே போக முடிக்கிறாங்கன்னா பணம் இல்லை. அப்போ வெளியில் போகிறத உருவாக்கணுமா, பணம் சம்பாதிக்கிறத உருவாக்கணுமா? பணம் இல்லைன்னா நம்ம வெளியே போக மாட்டோம். அதே மாதிரி திறன் இல்லைனாலும் வெளியில் போக முடியாது. உடல் ஆரோக்கியமாக இருக்குது, ஏன் வெளியே போக மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க முடியாது. உடல் ஆரோக்கியம் வேறு, சமூக திறன் என்பது வேறு. நிறைய பேர் என்னென்னா இப்படி ஒரு கேள்வி கேட்குறவங்க, குழந்தைகள் ஏன் வெளியில் போக மாட்டேங்கிறாங்க அல்லது வெளியில் போகணுமா திறமை உள்ளவர்களாக மாறணும்னா, பல பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு சின்னதிலிருந்து ஒரு தவறான இரட்டை கருத்தை உருவாக்கி வச்சுருவாங்க. எப்படின்னா வெளியில் ஓடினாலும் பரவாயில்லைங்க, வீட்டில் ஒழுங்காக இருந்தால் போதுங்க அப்படின்ட்டுருவாங்க. அப்போ அந்த குழந்தைகளுக்கு வீட்டில் மட்டும் ஒழுங்காக இருந்துக்கலாமே அப்படிங்கிற உணர்வு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை, அல்லது வீட்டிலேயே இருக்கணும் வெளியே மட்டும் போயிடலாம்ல அப்படின்னு உணர்வு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அப்போ இரட்டை விஷயங்களே சொல்கிறது. அதாவது பல பெற்றோர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ வெளியில் போய் கெட்டு போகிறதுக்கு பதிலாக வீட்டில் இருந்து மொபைலே பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறது. அப்போ என்ன ஆகும்னா அந்த குழந்தைகள் தன்னை கம்ஃபர்டபுளான விஷயத்தை எடுத்துக்கும். அப்போ இரட்டை வார்த்தைகளை பயன்படுத்துறதை தவிர்த்து எது ஒன்று சரியான விஷயமோ அதை சொல்ல பழகிக்கணும். அதில் குழப்பம் ஏற்படும் போது உளவியல் ரீதியான ஆலோசனை பெற்று அந்த குழந்தைகளை எவ்வாறு வெளிப்படுத்த வேண்டும்ங்கிறது தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குழந்தைகளை வாழ்நாள் முழுவதும் நேரான பாதையில் செலுத்த முடியும். 2 வார்த்தை பேசுகிறது தான் அந்த குழந்தையை கேட்டு போயிடும். ஒருத்தர் ஏன் வெளியில் போக மாட்டேங்கிறாரு, பணம் இல்லாதனாலா இல்லை பழகாதனாலையா? இந்த ரெட்டை வார்த்தை பேசக்கூடாது. இது இப்போ உங்களுடைய குழந்தை நீங்கள் இதே மாதிரி பேசி பழகினீங்கன்னா உங்கள் குழந்தை இதே மாதிரி காப்பி அடிச்சு. பணம் எப்படி இருந்தால் எல்லாட்டும் வெளியில் போவாங்களோ அதே மாதிரி படிக்கும் திறனை உங்களுக்கு அதிகப்படுத்தும். அதாவது குழந்தைகளுக்கு படிக்கும் திறன், பழகும் திறன், அதே மாதிரி சமூக சூழ்நிலைக்கு ஏற்ப அமைத்துக் கொள்ளும் திறன், பிறகு பொருளாதாரத்தை பயன்படுத்தும் திறன், அதாவது குடும்ப பொருளாதாரத்தை பயன்படுத்துதல் அல்லது குடும்பத்துக்காக பொருளாதாரத்தை தேடி செல்லுதல், இந்த தன்மைகளை உருவாக்குவதற்கு தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் குழந்தை பருவத்திலிருந்து, கல்வி பருவத்திலிருந்து, அவருடைய வாலிப பருவத்திலிருந்து அவருடைய சம்பாதிக்கும் திறனை ஒழுங்குபடுத்துவது வரைக்கும் பல்வேறு உளவியல் சார்ந்த பகுப்பாய்வு சேவைகளை செய்து வருகிறது. மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளவும்.